லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னுக்கிட்டு. சார், நீங்க எங்க? நான் பண்ண பாவத்துக்கு கோமாலே போயிருக்க வேண்டியவன் தான் சார். உங்க முயற்சி வீணா போயிடக்கூடாதுன்னு தான் கடவுள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டேன் சார். இந்த குழந்தை சார், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல சார். இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா உலகத்துலன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நான் இந்த குழந்தை பத்தின உண்மையை உங்க குடும்பத்துல சொல்லி உங்க வாழ்க்கையை நாசமாக்க வந்தேன். வேற யாராவது இருந்தா என்னை அடிச்சே கொன்னு இருப்பாங்க. ஆனா நீங்க எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததை பார்த்து உடனே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நீங்களே பணமும் கட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. சரி விடுங்க சார். உங்க மேல இருக்கிற பழிக்கு சாட்சியே இந்த குழந்தை தான் சார். அம்மா செஞ்ச பாவம் புள்ள என்ன பண்ணுன்னு அதையும் ஏத்துட்டு வளர்க்குறீங்களே, உங்க மனசு யாருக்குமே வராது சார். இந்த விஷயம் இவர் அம்மாவுக்கு தெரியுங்கிறது இவருக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? அந்த அம்மா இவருக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சொல்லி நம்மள மிரட்டினாங்க. ஒருவேளை உண்மை 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சோ? சார், இந்த உண்மை உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது தெரியுமா சார்? ஐயோ பிரதர், இது யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ப்ளீஸ். சார், எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க நீங்க. என் சாமி மாதிரி சார். நான் எப்படி சார் சொல்லுவேன்? என் சங்க அறுத்தாலும் இந்த உண்மையை யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். புரியுது. சந்தோஷ், இவரு அன்னைக்கு இவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனவர் தானே? பாத்தீங்களா சார், நீங்க பண்ண பாவம் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதுவும் யார நீங்க தப்பா சொல்ல வந்தீங்களோ அவனை வச்சே உங்களை காப்பாத்த வச்சிருக்கு. அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க தான் சுமக்கணும். இனியாவது அடுத்தவங்களை பத்தி தப்பா சொல்லி அதுல வாழ நினைக்காம உழைச்சு வாழுங்க. சத்தியமா இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மேடம். என் காலம் இருக்கிற வரைக்கும் சாருக்கு விசுவாசமா தான் இருப்பேன். நான் வரேன் மேடம். வரேன் சார். சந்தோஷ், உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட இந்த நல்ல மனசு தாண்டா. அதை எப்பவும் எதுக்காகவும் மாத்திக்காத. போலாமா? வா. சந்தோஷ், மறந்தே போயிட்டேன். டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை மெடிக்கலே விட்டுட்டேன். எப்படி சொன்னா கேளு. வெயிட் பண்ணு. இவனையும் தூக்கிட்டு போ. வாங்கிட்டு வரேன். ஏய் நில்லு, சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு. டேய் ஏன்டா தேவையில்லாம என்கிட்ட வந்து என்ன உயிரை எடுக்கிற? ஆக்சுவலா பாருடா, டேய் நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ண உனக்கு? எதுக்கு இப்படி என் வாழ்க்கையில வந்து என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்க? சும்மா. அர்ஜுன் அப்பா இங்க வாங்க. பேசாம நில்ல கொஞ்ச நேரம். ஹலோ அர்ஜுன் அப்பா, உங்களதான். டேய் சொல்றேன்ல. என்னது, எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. சந்தோஷ் சார், எத்தனை தடவை கூப்பிடுறது, திரும்பவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ ஐயோ சாரி, என்னதான் கூப்பிட்டீங்களா? என் காதுல கேட்கல. அர்ஜுன் அப்பா நிறைய வாட்டி கத்திட்டேன், நீங்க கேட்கவே இல்ல. ஏங்க, நான் தான் அர்ஜுனோட அப்பான்னு உங்ககிட்ட யார் சொன்னா? சார், இது உங்க குழந்தை தானே? ஹலோ,
இது யாரு குழந்தை, இதோட அப்பா யாரு அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா? சார் நீங்க அப்படிதானே பேர் கொடுத்துருக்கீங்க. ஏங்க நீங்க குழந்தை பேர் என்னன்னு கேட்டீங்க, நான் சொன்னேன். என் பேரு என்னன்னு கேட்டீங்க, சொன்னேன். குழந்தையோட அப்பா பேர் என்னன்னு கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சும்மா அப்படியே பாத்துக்கிட்டு அர்ஜுனோட அப்பா அர்ஜுனோட அப்பான்னா என்ன அர்த்தம்? டேய், எதுக்கு அப்படி கூப்பிட்டீங்க? என்ன ஏன் இப்படி இல்ல கத்திட்டு பவி, இருக்க? இவங்கள என்னாச்சு? மேடம் இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன். நீங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னு மெடிக்கல்ல கொடுத்து விட்டாங்க. அதை கொடுக்க தான் சாரா அர்ஜுன் அப்பான்னு கூப்பிட்டேன். இங்க பாரு அதுக்கு பவி, மறுபடியும் பாரு, கோவப்படுறாரு. மறுபடியும் பாரு. என் பேரை கூப்பிட வேண்டியதானே நீங்க? அதை சொல்லி நீங்க கூப்பிடலாம்ல. சும்மா குழந்தையோட வந்தா அப்படியே குழந்தையோட அப்பாவா? ஒரு பொண்ணோட வந்தா அது அவனோட வைஃப், அப்படிதானே? ஐயோ ஐயோ பேசாம இரு சந்தோஷ். இதுக்கு ஏன்டா இப்படி கோவப்படுற? இல்ல பவி, இந்த உலகமே இப்படிதான் பவி. சும்மா பாக்குறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சாவது பேசுவாங்க. இப்பெல்லாம் சும்மா பார்த்தாலே போதும். அப்படி பேசுறவங்க எப்படி தெரியும் கேட்டு பாரு. அதுல பார்த்தா இதுல பார்த்தா சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க பவி. ஐயோ சந்தோஷ், எதையும் நீங்க கரெக்டா விசாரிக்கணும்ன்ற பழக்கமே உங்களுக்கு இல்லல்ல? ஐயோ பேசாம இரு கொஞ்சம். சாரி சார். நீங்க எழுதுனது குழந்தைய வச்சிருந்தது இதெல்லாம் வச்சு நீங்க தான் அப்பான்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார். பாரு பாரு பவி, இவனு புடி புடி பவி, புடி. பெண்ணை கொடுங்க, கொடுங்க. சந்தோஷ், ஒன்லி சந்தோஷ். ஓகேவா? ஏய், சந்தோஷ் வா பவி போலாம். சாரிங்க. ஏன்டா அப்படி பண்ற? அவங்க கேட்டது எனக்கும் தான் கோவம் வருது. பட் ஒன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாத்தையும் இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏன் இவ்ளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அதுவும் எல்லாரும் முன்னாடியும். உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. பவி, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். என்னடா சொல்ற? ப்ளீஸ் பவி, இப்ப எதுவும் கேட்காத. ப்ளீஸ், வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இப்ப கிளம்பு, நீ போ, நான் வர்றேன். சரி சீக்கிரம் வா. எங்கதான் போங்க போங்க. ஓல்ட்ரெயின் 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 நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்க. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். 50 ரூபா. 50 ரூபா. 2 50 சேஞ்ச் இல்லையே சார். வச்சுக்கோங்க. போட்டோ போட்டோ கோ 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 போ போ போ. சந்தோஷ், என்ன சந்தோஷ் இது? குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவைய மட்டும் தனியா வர சொல்லிருக்கு. துணைக்கு தானே அழைச்சிட்டு போனா, இப்படியா விட்டு வருது? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கு. ஏய், குடிச்சிருக்கியா? இல்ல, உன்னதான் கேக்குறேன், குடிச்சிருக்கியா? ஏன் இந்த கெட்ட பழக்கம்? லைட்டா. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு தைரியத்துக்காக லைட்டா, சும்மா கொஞ்சமா தான் குடிச்சேன், நிறைய எல்லாம் குடிக்கல. என்ன சந்தோஷம் இதெல்லாம்? யாருக்காவது தெரிஞ்சா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. உன் அம்மாவை தான் தப்பா பேசுவாங்க. என்ன சார் பண்றது? பவிக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அவ முகத்தை பார்த்து நார்மலா சொல்ல எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது. ஆனா சொல்லாமலும் இருக்கவே முடியல சார். அதனாலதான் கொஞ்சோண்டு குடிச்சேன். என்ன கொஞ்சம். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு குடிச்சிட்டு சொன்னா யார் நம்புவா? குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்களே, மறந்துட்டியா? இப்போதைக்கு நீ யாருக்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போய் படுத்தா போதும். வா போலாம். சார், நோ 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 சார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். பெரிய தப்பு, பெரிய பெரிய என்ன தப்பு பண்ண? அது வந்து சொல்லு, என்ன தப்பு? நோ நோ சார், குடிச்சாலும் நான் நிதானமாக தான் இருப்பேன். உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். அதை என் பவிக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். சரி சரி, Come on, நீ போலாமா? பவிக்கிட்டே சொல்லு, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா நாளைக்கு காலையில நிதானமா ஆனது சொல்லு.
சார் சரக்கு அடிச்சதே சொல்றதுக்கு தானே சார். இந்த போதை களையிறதுக்குள்ள நான் அப்படியே போய் என் பவிக்கிட்ட மனசுல உள்ள அத்தனையும் கொட்ட போறேன். அப்பதான் என் மனசுல உள்ள பாரம் இறங்கும் சார். நான் அனுபவத்தில் சொல்றேன். வருஷம் ஃபுல்லா குடிக்கிற குடிகாரனை கூட நம்புவாங்க. ஆனா ஒரு நாள் தப்பு பண்றவன தான் டெய்லி குத்தி காட்டுவாங்க. அந்த அசிங்கம் உனக்கு வேண்டாம். வா போலாம். சொன்ன கேள்வா. சரி போலாம். வா. ஐயோ தோஷ், என்ன தப்பு பண்ண? சார் எதுக்கா என்கிட்ட கேக்குறீங்க? சொல்லு, என்ன தப்பு? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். இல்ல நான் என் பையிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். அவிக்கிட்டியா? ஆமா. லூஸ் ஐட்டியா? பார்த்து சார். என்ன சார் லிஃப்ட் எங்க சார்? லிஃப்ட் செக்ரட்டரிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். பார்த்து சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். இதில் எந்த வீட்டுக்கு போவேன் சார்? எங்க நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு தான் நான் நம்ப மாட்டேன் சார். நான் நம்ப மாட்டேன். சார் இது யார் வீடு சார்? ஐயோ சார் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதுவா சார்? சார் 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 ஒரே ஒரு வாட்டி கேளுங்களேன், நான் ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு. சார் கேளுங்க ஹரி சார். ஓகே நம்ம இங்கே சுத்தலாமா? நல்லா இருக்குல்ல? ரூமுக்கா? போலாம் போலாம் சார். ஹாய் பூ நல்லா இருக்கு. ஹாய் ஹரி சார். சார் ஒரு வாட்டி கேளுங்களேன், நான் ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்க சார். பதில் சொன்னியா? இப்ப மட்டும் வீம்புக்கு பேசுறேன். யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை. யாராவது இருக்கீங்களா சார்? நான் ஒண்ணு சொல்லட்டா சார்? சார் இப்போ நான் சும்மாதா சார் கேட்டேன். நான் ஏன் குடிச்சேன்னு பவிக்கிட்ட மட்டும் தான் சார் சொல்லுவேன். அதான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த நிலைமையில நீ என்ன பேசினாலும் தப்பா தான் போகும். காலையில சொல்லிக்கலாம், உள்ள வந்து தூங்கு. உங்க ரூம்லயா? ஓயோ 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 பாபிக்கு மட்டும் தெரிஞ்சது அடி பின்னிடுவா, அவ்வளவுதான். குடிச்சிருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் வாடா. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், காலையில பேசிக்கலாம். வா உள்ள. சார் சொன்னா கேளுங்க. என்ன குட்டி, எங்க போன? ஏன் இவ்வளவு லேட்டு? கரெக்டா கேக்குறாங்கல்ல. நிறைய வேலை இருந்ததா, டயர்டா இருக்கான், ரெஸ்டே இல்ல. அதான் ஏன் ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். வா. உங்க ரூம்ல எதுக்கு? அவனுக்கு தான் ரூம் இருக்குல்ல. சொல்லுங்க சார். குடியார பேச்சு விடிஞ்சா போச்சு சார். சார் குடியார கூட இருக்கிறவ பேச்சு அப்பவே போச்சு. பாருங்க, ஐ லவ் யூ மம்மி. மம்மி எப்படி கண்டுபிடிச்சாங்க பாருங்களேன். காலையில் தினமும் கைப்பிடித்தால் தான் கைதொழு தேவதை மம்மி. அன்பென்றாலே சார். சார் இப்படி கண்டுபிடிச்சாங்க. நோ 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 இல்ல லட்சுமி, அவனா எதுவும் பண்ணல. ஏமா ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்ததுனால அவங்க கலந்து கொடுத்துட்டாங்க. பாவி அப்பா குடிச்சிட்டாங்க. சார் எங்க அம்மாவை யாரு ஏமாத்த முடியாது சார். இவ்வளவு நாள் அவங்க கூட பழகி இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நோ, நெவர் நெவர் நெவர். அம்மா நீ வளர்த்த பிள்ளை சிறகோடிந்த கிள்ளை. என்ன பழக்கம் இது? புள்ள பிறக்க போகுது, அப்பா ஆக போற. பொறுப்பா நடந்துக்காம இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கியே. என்ன மம்மி? இருடா. ஓகே, தெரியாம பண்ணிட்டான். பெருசுபடுத்தாம அப்படியே விடு லட்சுமி. சும்மா சமாளிக்காதீங்க சார், எனக்கு கெட்ட கோவம் வரும். குடிச்சிட்டு வந்திருக்கிற அவனை கண்டிக்காம என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அம்மா மம்மி சார் பாவம் மம்மி. ஹரி சார் பாவம். அவருக்கு எதுவும் தெரியாது, அவரை திட்டாதீங்க. அப்பாவி சார். சார் பாத்தீங்களா, பசங்க என்ன பண்ணாலும் அம்மாங்களுக்கு தெரியும். அதை கண்டுக்காம இருப்பாங்களே ஒழிய அதை கண்டுபிடிக்காத இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. I love you சார். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே.
என்ன சத்தம்? என்ன அத்தை, நீங்க 3 பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அது நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நீங்க 2 பேரும் சொல்லுவீங்கன்னு இருந்தேன். வேணா நானே சொல்றேன். சந்தோஷ், ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏன் உன் வாயெல்லாம் உளருது? பவி, நான் என்ன சொன்னாலும் நீ கண்டுபிடிச்சிருவ. அதை நானே ஒத்துக்கிறேன். பவி, சாரி பவி, நான் கொஞ்சோண்டு குசிக்கிறேன். லைட்டா கொஞ்சோண்டு. என்னத்த? அவி அவன் வேணும்னு செய்யணும். மேரேஜுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்டிருக்காங்க, அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ கம்பல் பண்ணி ஊற்றி. நோ 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 ஹரி சார், அவன் என்னோட தெய்வம் சார். அவகிட்டயே போய் சொல்லலாமா? பவி, நான் தனியாக தான் போய் குடிச்சேன். ஏன்னு கேட்டா, சந்தோஷ், ஒரே நிமிஷம் பவி, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் போல இருந்துச்சு பவி. அதனால தான் குடிச்சிட்டு அப்படியே தைரியத்தை ஏத்திட்டு வந்தேன். சந்தோஷ், வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். விடுங்க, இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என்ன சார் பண்ண மாட்டான்றீங்க? இதை தானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுவாங்கன்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பார்ட்டில அவாய்ட் பண்ண முடியல, தெரியாம ஊத்தி கொடுத்துட்டாங்கன்னு குடிக்க ஆரம்பிச்சு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போற வரைக்கும் ஆயிடும். குடிக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம் சார். சார், drinking alcohol is not a habit, it's a disease. இதை இன்னைக்கு சாதாரண பழக்கம் போல பேசிதான் இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்களாம் குடிச்சிட்டு கிளாஸ்க்கு வர அளவுக்கு சொசைட்டி மட்டமா போயிட்டு இருக்கு. சாரி பவி, ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லலான்னு தான். ஷட் அப் சந்தோஷ். என்ன காரணம் சொன்னாலும் இப்ப நீ குடிச்சிட்டு வந்தது தப்பு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக குடிச்சேன்னு சொன்ன நீ, நாளைக்கு குடிக்கிறதுக்கே ஒரு காரணம் சொல்லுவ. இப்போ குடிக்கு அடிமையா இருக்கிற பல பேரு இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார்? வேண்டாண்டா, நாம பல சிக்கலுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சிக்கலையும் சேர்த்து சுமக்க வேண்டாம். ஓகே மம்மி. சரி. வயசான காலத்துல நான் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலைறியாட நீ? ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீ பண்ற அசிங்கத்துல நான் வெளியே தலை காட்ட முடியாம உட்கார்ந்துருக்கேன். இப்போ உங்க பேர குடிகாரன்னு பேசுவாங்க, அதையும் கேட்டு இருக்கணுமா நானு? அது வந்து தாத்தா அப்படி இல்ல. அது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வளர்ப்பு சரியில்லை. அம்மா ஒழுக்கமா வளர்த்திருந்தான்னா நீ இப்படி எல்லாம் நடந்துக்குவியா? தாத்தா, இப்ப எதுக்கு அத்தையை திட்டிட்டு இருக்கீங்க? சந்தோஷ் பண்ண தப்புக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? தாய போல புள்ள, நூலை போல சேலை. இவன் அம்மா புத்தி தானே இவனுக்கும் வரும். அந்தந்த வயசுக்கு இதைத்தான் செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதெல்லாம் பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா குடும்பம் இப்படித்தான் இருக்கும். பாத்தியா, சந்தோஷமா இப்ப உனக்கு எதை கொண்டு வந்து எங்க முடிச்சு போடுறாருன்னு நீ பாரு. அது நீ நல்ல எண்ணத்தோட பண்ண விஷயம் கூட உன்னோட இந்த தப்பான பழக்கத்தால எவ்வளவு தப்பாவது பாரு. தாத்தா, ஆமா, சந்தோஷ் தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டான். இனிமே அவன் அப்படி பண்ண மாட்டான். அதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்படி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான். என்னமோ பண்ணி தொலைங்க. போங்க போங்க போங்க. குட் நைட் தாத்தா. ஹரி சார், போதும். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. போய் தூங்குங்க. அத்தை, போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் மம்மி. குட் நைட் மம்மி. மம்மி, ஐ லவ் யூ மம்மி. சும்மா இரு. சரி சார், உள்ள போய் தூங்க. படுத்துறேன். கூட்டு போ. ஓகே, குட் நைட் சார். குட் நைட் சார். ஹரி சார், லவ் யூ சார். டேய், உள்ள போடா. போறேன். கை பிடிச்சு உள்ள போ. கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. பவி பேசணும். பேசலாமா? உள்ள போன்னு. ஓகே ஓகே, கம் ஆன், ஃபாலோ மீ. ஏய் பவி பவி. தலையில இருக்கு. பவி
சாரி பவி, சாரி பவி, நான் பண்ணது தப்பு பவி. பவி 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 பவி, சாரி பவி, நான் பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு கன்சீவா இருக்க டைம்ல இப்படி தரையில படுக்கிறதெல்லாம் சரியில்லை பவி. பவி ப்ளீஸ் பவி, மேல வந்து படு பவி. பவி பவி, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு தடவை கேளு பவி. பவி பவி. இங்க பார் சந்தோஷ், நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேனா தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாம தூங்கு. ஐயோ அப்படி படுன்னு. ஐயோ பவி. பவி, நம்ம வீட்டில் இருக்க குழந்தை எனக்கும் அந்த ஆதிராவுக்கும் பிறந்தது பவி. பவி